எப்படி டிஃபைன் பண்ணலாம்? Drift velocity, formula for drift velocity E tau divided by m into E. So electric field cancel ஆயிரும். So E tau divided by m. So this is very important thing. It is depends on that material and also depends on what is it mass. 1 plus alpha t ங்கிறது represent பண்ணலாம். T is equal to 0 எடுக்கும்போது. Right? Alpha ங்கிறது என்ன சொல்லலாம்? Alpha is nothing but what? The coefficient. So temperature coefficient சொல்லலாம். Temperature coefficient. So this temperature coefficient for conductor என்னவா இருக்கும்? It is a positive. Okay. So இதுவே semiconductor எடுத்துட்டேன் அப்படின்னா semiconductor alpha coefficient is what is it? Negative value. So delta R by delta T என்னவா இருக்கும்? Remains constant. So we are going to take this idea. This is shortcut for you. Okay. Delta R by delta T ங்கிறது constant எடுத்துட்டு நாம solve பண்ண போறோம். So delta R ங்கிறது என்ன பாருங்க? Difference in resistor. Delta T எப்பவுமே என்னவா இருக்கும்? Constant இருக்கும். Temperature difference. ஹலோ பசங்களா, இப்போ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் டிஸ்கஷன் பண்ண போறோம். இது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ நீட். ஸோ என்ன டாபிக் எப்படின்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் இருந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியாக இருக்கும் ஒன்ஸ் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் கிளியர்லி. ஸோ நம்ம இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை 3 பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டிங்கிறது பெரிய டாபிக். ஸோ நீங்கள் அப்படியே பிளைண்டாக படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய டாபிக் படிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை நம்ம 3 பார்ட்டாக டிவைட் பண்ணிட்டோம்னா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னா ஃபார்முலா பேசிஸ் பார்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் சர்க்கியூட் பார்ட். தென் வாட் ஃபைனலி வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் பவர் பார்ட்டை நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். த பவர் பார்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பேசிஸ். இந்த ஃபார்முலா பேசிஸில் என்ன பார்க்க போகிறோம்னா கரண்ட்னு என்ன, ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு என்ன, கரண்ட் டென்சிட்டி என்ன, ரெசிஸ்டருக்கும் அண்ட் லென்த் அண்ட் ஏரியா கிராஸருக்குமான ரிலேஷன் தான் நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஸோ வில் ஸ்டார்ட் த செஷன். ஃபர்ஸ்ட் கரண்ட் ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் அ ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ்ங்கிறத என்ன சொல்லலாம் கரண்ட்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். இதுல 2 கரண்ட் இருக்கு. என்னென்ன கரண்ட்னா ஒன்று ஆவரேஜ் கரண்ட், இன்னொன்னு சொல்லலாம் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்னு சொல்லலாம். ரைட்? ஸோ ஆவரேஜ் கரண்ட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா ஐ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு ஸோ டெல்டா கியூ டிவைடட் பை வி கேன் சே இட் இஸ் டெல்டா டி. ஸோ இங்க என்ன எடுத்துட்டேன் Q2 minus Q1 divided by what is it T2 minus T1 என்ன சொல்லலாம். This is what is the average current நம்ம சொல்லலாம். எஸ். ஸோ இஃப் இட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல நம்ம கால்குலேட் பண்றது இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்னு சொல்லலாம். ஆவரேஜ் கரண்ட்னா ஓவர் த லாங் பீரியட். அப்படின்னா T is equal to 1 second to T is equal to 10 செகண்டுக்குள்ள எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆயிருக்குங்கிறது தான் ஆவரேஜ் கரண்ட். பட் எக்ஸாக்டா T is equal to 3 செகண்ட் சொல்லும் போது கரண்டோட வேல்யூ கால்குலேட் பண்றது இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் சொல்லலாம். அட் பர்டிகுலர் டைம்ல கால்குலேட் பண்றது இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் சொல்லலாம். So this is what is it I instantaneous எப்படி கால்குலேட் பண்ணலாம். Just you have to differentiate dq by dt at particular timeல நாம போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிடும். Yes or no? So this is what is it at particular time. Particular timeல கால்குலேட் பண்ற கரண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் சொல்லலாம். இது என்ன சொல்லலாம் over the period of time. So this is what is a time period. Period of timeல கால்குலேட் பண்றது என்ன சொல்லலாம். This is what is the average current represent பண்ணலாம். This must be known clearly. So currentங்கிறது scalar quantity because it does not obey vector addition. That's why it is a scalar quantity சொல்லலாம். And also the direction of current electronோட directionக்கு opposite directionல இருக்கும். So அது என்ன current சொல்லலாம். It is a conventional current சொல்லலாம். Example நான் இங்க conductor நான் connect பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. So இப்போ this is what is higher potential lower potential. So electron எல்லாமே towards the positive terminal பார்த்து drift ஆகும். What is the direction of current? அதுக்கு opposite direction இருக்கும். So இதுதான் என்ன சொல்லலாம் conventional current direction நாம சொல்லலாம். This is very important thing. So நமக்கு இதுல இருந்து question வரும், இல்லனா இதுல இருந்து நமக்கு question வரும். You must know clearly. What is the unit of current? It is an ampere. And one more thing is that if we draw the graph. So இப்போ நான் எடுத்துட்டேன், நமக்கு instantaneous current நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வெச்சுக்கோங்க. So இப்போ charge நாம கால்குலேட் பண்ணோம். எப்படி கால்குலேட் பண்ணலாம் charge? Instantaneous current is equal to what? dq by dt. ஸோ இப்போ எனக்கு dq வேணும் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணால் இதை இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டேன் I instant dt is equal to what dq. ஸோ இப்போ எனக்கு q வேணும் அப்படின்னா we have to do that integration. ஸோ இப்போ கிராஃபில் கொடுத்துட்டாங்க I instant into dt கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஐயும் dt கொடுத்துட்டாங்க. இதில் நீங்கள் ஏரியான்றதை கர்வ் கால்குலேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைச்சிடும். யூ வில் கெட் த சார்ஜோட வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிடும். டோட்டல் சார்ஜோட வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த சார்ஜ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அக்கார்டிங் டு குவான்டைசேஷன் n into e. ஸோ இப்போ எனக்கு இதோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா we can calculate q ஓட வேல்யூ தெரிஞ்சிடும்.
Q ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சுனா என்ன கால்குலேட் பண்ணலாம்? Number of electron flow கால்குலேட் பண்ணிடலாம். So this must be known clearly. Yes or no? So இந்த மூணு கான்செப்ட்ல இருந்தா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். You must know clearly. So we'll start based on this problem. எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு Q கொடுத்துட்டாங்க. So Q is equal to what? Yes, Q கொடுத்துட்டாங்க. T square plus 2T. Find the current I is equal to at T is equal to 2 seconds. At T is equal to 2 seconds சொல்லிட்டாங்க. At particular timeல கால்குலேட் பண்ணணும். So அது என்ன கரண்ட் சொல்லலாம்? It is a instantaneous current. First instantaneous current கால்குலேட் பண்ணலாம். So எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Instantaneous is equal to. So we can say it is dq by dt. Right? So இதை நாம differentiate பண்ண என்ன கிடைச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 2t plus what? T. 2 னு சொல்லலாமா? Because t square differentiate பண்ணா 2t plus 2t differentiate பண்ணா 2. So இப்போ நான் எடுத்துட்டேன் t is equal to என்ன செகண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2 செகண்ட்ல நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். So what I will get? So try to answer this one. So 2 into 2 plus 2. So உங்களுக்கு கிடைச்சிரும் 4 இல்லையா? 4 plus 2ங்கிறது என்ன சொல்லலாம்? 6 ampere instantaneous current. Is it clear? So இப்போ நம்ம average current கால்குலேட் பண்ணலாமா? Average current சொல்லும்போது I average. So எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Q2 minus Q1 divided by what? T2 minus T1. See here, Q2ங்கிறது என்ன சொல்லலாம்? At T, time T2 ன்னு சொல்லும்போது அந்த பாயிண்ட்ல அந்த டைம்ல what is the charge flow? அதுதான் Q2 ன்னு சொல்லுது. So இப்போ நீங்க பாருங்க T is equal to 2 ன்னு எடுத்துட்டு போய் எதுல சப்ஸ்டிட்யூட் பண்றேன்? இந்த Q ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். Q2 ஓட வேல்யூ என்ன கிடைச்சிரும்? Q2 is equal to 2 square plus 2 into 2 இல்லையா? So எங்களுக்கு என்ன 2 ஸ்கொயர்ங்கிறது 4 plus what? 4 2 into 2 4 என்ன கிடைச்சிரும்? 8. Right? Charge. இப்போ t is equal to 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா இதல சப்ஸ்டிட்யூட் பண்றேன் என்ன கிடைச்சிரும்? You will get Q1 ஓட வேல்யூ என்ன கிடைச்சிரும்? 0. So if I substitute here, what I will get? So if I started the relation, yes. So சொல்லுங்க பார்க்கலாம் என்ன கிடைச்சிரும்? So Q2 ஓட வேல்யூ 8 minus what is 0 divided by what? 2 minus 0. So உங்களுக்கு கிடைச்சிரும் இல்லையா? Q2 ஓட வேல்யூ 8, Q1 ஓட வேல்யூ 0, T2 ஓட வேல்யூ 2, T1 ஓட வேல்யூ 0. ரைட்? உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 8/2 இப்போ கேன்சல் பண்ணா உங்களுக்கு 4 ampere. Is it clear? So instantaneous current at T-ங்கிற 2 செகண்ட்ல 6 ampere and what is average current ஓட வேல்யூ 4 ampere. This must be known clearly. Yes? So we'll go with the next one is that. So another question is that a current in the conductor is expressed I is equal to 3t square plus 4t cube where I is ampere and t is that what? Second. The amount of electric charge flow through this a section of conductor during what is t1 to 2 செகண்ட்ல நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? கரண்ட் கொடுத்துட்டாங்க. நம்ம சார்ஜ் ஃப்ளோ கால்குலேட் பண்ணணும். t is equal to 1 செகண்ட்ல இருந்து t is equal to 2 செகண்டுக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? We'll start with this. ஸோ கரண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? I is equal to dq by dt. Yes or no? We can start. இப்போ எனக்கு சார்ஜ் வேணும் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? dq is equal to I dt. Simply we can calculate. So you have to do the integration. Is it clear? So total charge நாம calculate பண்றோம். So we are going to calculate the total charge value. So we'll start with this. So Q is equal to எப்படி calculate பண்ணலாம்? I ஓட வேல்யூ என்னது? So 3t square plus what? 4t. Yes, 4t cube into what is the dt. So time என்ன? Which one is a variable? Time is a variable. எங்கிறது? 1 to 2 செகண்ட்ல calculate பண்ணணும். Can you try to solve this problem? So உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? இப்போ இதை இன்டகிரேட் பண்ணா 3t cube divided by 3. இதை இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைச்சிரும்? 4t power 4 divided by 4. So limit 1 to 2. Right? இந்த 3 cancel, இந்த 4 இந்த 4 cancel. Upper limit minus lower limit. First time applying the upper limit. So இங்க 2 cube minus 1 cube. Upper limit apply பண்ணிட்டேன். அதாவது tங்கிற பாயிண்ட்ல upper limit apply பண்றேன். Minus lower limit 1 cube. Plus அதே மாதிரி இங்க அப்ளை பண்றேன் 2 power 4 minus 1 power 4 upper limit minus lower limit. Is it clear? So 2 cubeங்கிறது 8 minus 1 plus இங்க என்ன ஆயிரும்? So 2 power 4ங்கிறது 2 into 2 into 2. Okay. So என்ன கிடைச்சிரும்? 16 minus 1. Right? So உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? இது நான் எடுத்துட்டேன் அப்படின்னா this is what is 7 plus what is a 15. Right? 7 plus 15 ங்கிறது என்ன சொல்லலாம்? 22 ampere. இது புரிஞ்சுதா? So 22 what is it? Coulomb. Because we are calculating the charge order value. So this is what is it? 22 coulomb.
So this is the idea you must be know clearly. One more thing is that, so instantaneous current என்ன ஆகும்? So once current reverse ஆகும்போது instantaneous current ஓட value 0 ஆகும். So this must be know clearly. So I instant, so இப்போ கொஸ்டின் எடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, at particular time the current is reversed அப்படின்னா அந்த instantaneous current என்ன எடுத்துக்கணும்? 0 எடுத்துட்டு நீங்க ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். Okay, so next problem is that, so இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துட்டாங்க பாருங்க, the current versus time relation, I versus t relation கொடுத்துட்டாங்க. So this is values 10. Okay, so conductor is shown in figure. The average current through the conductor in the interval 0 to 15 நம்ம calculate பண்ணோம். Average current நம்ம calculate பண்ணோம். Average current எப்படி calculate பண்ணலாம்? So average current is equal to delta q divided by delta t. இதுல நாம apply பண்ணா we will get some confusion, right? But average எப்படி calculate பண்ணலாம்? Instantaneous. ஒரு particular instantaneousல நீங்க calculate பண்ணிட்டு அதை integrate பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? Average current ஓட value உங்களுக்கு கிடைச்சிரும். எப்படின்னா, so I average is equal to, this very important thing, instantaneousல இருந்து எப்படி average calculate பண்ணலாம்? So I instantaneous dt divided by what is it? We can say it is an integral over dt. So this must be know clearly. Okay va? So இது நமக்கு என்ன தெரியும்? I dtங்கிறது integral over, it is nothing but charge and represent பண்ணலாம், total charge. Okay, இதை எப்படி calculate பண்ணலாம்? So I versus t தெரிஞ்சுச்சுன்னா ஏரியான்றத calculate பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? இந்த சார்ஜோட வேல்யூ தெரிஞ்சிரும், ஏரியா divided by what is it? T. So இதை integrate பண்ணா, total timeல integrate பண்ணா you will get that time. Yes or no? So first we will calculate ஏரியான்றத calculate பண்ணலாமா, சார்ஜோட வேல்யூ. So ஏரியான்றத எப்படி calculate பண்ணலாம்? So because it is what? Triangle. Area under the curve எப்படி calculate பண்ணலாம்? Area under the curve. So this is what is a base. இல்லையா? This is what height. Right? So நாம எப்படி calculate பண்ணலாம்? 1/2 of BH. Base ஓட value என்னது 15 into height ஓட value 10 divided by, right? This is what is the area under the curve. Divided by what is the total time is that 15. So that's cancel. இது cancel பண்ணா, this is what is it? 5. So 5 ampere is the maximum current in the system. Yes or no? Getting me point? Any doubt up to here? This is very important idea. It must be know clearly. Yes. So next one we can start. So next என்ன அப்படின்னா drift velocity. Drift velocityங்கிறது என்ன அப்படின்னா, so நான் கண்டக்டர்ல இனிஷியலா கண்டக்டர் எடுத்துட்டேன் அப்படின்னா, so because of a thermal agitation all the electron என்னமாகும்? ரேண்டமா மூவ் ஆகும். So ரேண்டமா மூவ் ஆகும்போது what is the average velocity? 0 இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகாது? கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஈவன் நம்ம ஸ்பேஸ்ல சார்ஜ் எல்லாம் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும், இட் டஸ் நாட் ப்ரொடியூஸ் த கரண்ட் பிகாஸ் இட் இஸ் ரேண்டம்லி மூவிங். ஸோ தட் நெட் வெலாசிட்டி என்னவா இருக்கும்? 0 இருக்கும். கரண்ட் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா, ஆல் த சார்ஜ் பார்ட்டிகல் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இட் வில் ப்ரொடியூஸ் த கரண்ட். கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகணும். ஸோ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகணும் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு அப்ளை தட் எக்ஸ்ட்ரா பொட்டன்ஷியல் டு த சிஸ்டம். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, திஸ் இஸ் வாட் மை கண்டக்டர் எடுத்துட்டேன்னு வச்சுக்கிறேன். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா பொட்டன்ஷியல் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், இங்கே அப்ளை பண்ணுறேன். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா எலக்ட்ரானும் இட் இஸ் ட்ரிஃப்டட் இல்லையா? பிகாஸ் நான் பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணும்போது என்ன இருக்கு? எலக்ட்ரானுங்கிறது நெகட்டிவ், எல்லா எலக்ட்ரானும் இந்த டைரக்ஷனில் ட்ரிஃப்ட் ஆகும். சி, ட்ரிஃப்ட்டுங்கிறது ஒவ்வொரு எலக்ட்ரானோட ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, அதாவது டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்னவா இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வெலாசிட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? பிகாஸ் இட் இஸ் அ positively, because positive நான் connect பண்ணிட்டேன், this is what is a high positive electric field. இங்க என்ன சொல்லலாம்? negative electric field சொல்லலாம், right? So this is we can say it is a positive, this is what is a negative. Electric field எந்த directionல போகும்? Positive to negative. So எல்லா எலக்ட்ரானும் என்ன இருக்கு? It is a moving from where? It is a lower potential to higher potential. This must be know clearly. அதனால electric field இருக்கும்போது it will accelerate இல்லையா? So accelerate ஆகும்போது எப்படி represent பண்ணலாம்? Acceleration is equal to EQ divided by M, right? So this is very important thing. Force எப்படி represent பண்ணலாம்? Because force experienced by the charged particle due to electric field எப்படி calculate பண்ணலாம்? So F is equal to E into Q. எனக்கு acceleration வேணும் அப்படின்னா எப்படி calculate பண்ணலாம்? EQ divided by M ன்னு represent பண்ணலாம். So நான் extra potential connect பண்ணோன்னே எல்லா charged particle it is accelerated towards what is a positive terminal. Initially the velocity என்னவா இருக்கும்? It is the average velocity of the electron 0 இருக்கும். So due to this acceleration particle என்ன ஆகும்? Speed increase ஆகும், right? So speed increase ஆகும், collide ஆகும், then speed decrease ஆகும். மறுபடியும் என்ன ஆகும்? Speed increase ஆகும், collide ஆகும், decrease ஆகும். So எல்லா பார்ட்டிகளும் ஒரு velocity எடுத்துக்கும். So அதுதான் என்ன சொல்லலாம்? So different particle
different velocity இருக்கும். So if we take average velocity of the particle என்ன சொல்லலாம், we can say it is a drift velocity ன்னு நம்ம represent பண்ணலாம். Okay, so this must be known clearly. So what is the path? The electrons number density is at 10 to the power of 9 meter cube. Now absence of electric field என்னவா இருக்கும்? The path என்னவா இருக்கும்? Straight line இருக்கும். Electron ஓட path straight line. Now the average velocity will 0 since the directions are what? Random motion. So when the electric field is present, all the electron is accelerated towards the positive terminal. So நான் எடுத்துட்டேன்னா towards the positive terminal acceleration எப்படி represent பண்ணலாம்? EQ divided by M ன்னு represent பண்ணலாம். Right? So now the presence of electric field, this very important thing, என்ன ஆகும்? Curved path இருக்கும். They'll ask question based on this relation. The drift velocity எப்படி represent பண்ணலாம் அப்படின்னா, so what is the value of the drift velocity? Millimeter per second ங்கிறது drift velocity. Understand this one. See here, understand this one, different particle having different velocity. It is not a drift velocity. Understand this one. So, இப்போ ஒரு first particle எடுத்துட்டா இதோட velocity என்னவா இருக்கும்? Different-ஆ இருக்கும். இன்னொரு எலக்ட்ரான் எடுத்துட்டா இதோட velocity different-ஆ இருக்கும். So, இது drift velocity இல்ல. Average velocity of that electron தான் என்ன சொல்லலாம்? Drift velocity ன்னு சொல்லலாம். எப்படின்னா, so இதோட velocity plus v1 plus v2 plus v3 so on vn divided by what? Total number of particle. இதுதான் என்ன சொல்லலாம்? Drift velocity ன்னு represent பண்ணலாம். Yes or no? So this must be known clearly. Yes? So எப்படி calculate பண்ணலாம்னா drift velocity? This must be known clearly. Expression for drift velocity. எப்படி calculate பண்ணலாம் drift velocity? We can calculate drift velocity is equal to vd is equal to eq divided by m into what is it? Tau. So இந்த tauங்கிறது என்ன சொல்லலாம்? இங்க பாருங்க, different particle if எடுத்துட்டேனா, so if we connected extra potential here, understand this one. So இங்க இருக்க electron நான் எடுத்துட்டேன், one first electron, another electron எடுத்துட்டேன், second electron. So இதோட drift velocity, இதோட speed என்னவா இருக்கும்? Different-ஆ இருக்கும், v1. இதோட speed என்னவா இருக்கும்? v2. So that இது இன்னொரு particle கூட collision ஆகிற time என்னவா இருக்கும்? Different-ஆ இருக்கும். So இதோட collision ஆகிற time, ஏன்னா இங்க particle நான் எடுத்துட்டேன், இது first particle, first electron, இது செகண்ட் எலக்ட்ரான் எடுத்துட்டு வச்சுக்குவேன், இது கூட கொலிஷன் ஆகும். ஸோ அதோட ஸ்பீட் என்னவா இருக்கும்? டிஃப்ரெண்ட் ஸ்பீட். v1 எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன், இன்னொரு எலக்ட்ரான் என்னவா இருக்கும்? டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ல போகும், v2ங்கிற போகும். எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் எடுத்துட்டேன்னா 1 மீட்டர் பர் செகண்ட் எடுத்துட்டேன், செகண்ட் பார்ட்டிகல் 2 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னா, ஸோ இது கொலிஷன் ஆகிற டைம் என்னவா இருக்கும்? கம்மியாக இருக்கும் பர் செகண்ட் பார்ட்டிகல், ஏன்னா ஸ்பீட் அதிகமாக இருக்கு. ஸோ ஸ்பீட் அதிகமாக இருக்க பார்ட்டிகளோட கொலிஷன் டைம் என்னவா இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஸ்பீட் கம்மியாக இருக்க பார்ட்டிகளோட கொலிஷன் டைம் என்னவா இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு பார்ட்டிகளோட கொலிஷன் டைம் என்னவா இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஜென்ரலாக நாம டோட்டல் பிகாஸ் காமனாக இருக்க எல்லா பார்ட்டிகளோடது ஆவரேஜ் எடுத்தேன் அப்படின்னா நமக்கு அதில் கிடைக்கிறதா என்ன சொல்லலாம்? ரிலாக்ஸேஷன் டைம்னு சொல்லலாம். எஸ் ஆனோ, ஆவரேஜா அந்த கொலிஷன் ஆகிற டைமோட ஆவரேஜ் வேல்யூ எடுத்துட்டோம்னா என்ன கிடைச்சிடும்? ரிலாக்ஸேஷன் டைம் நமக்கு கிடைச்சிடும். So relaxation timeங்கிறது என்ன சொல்லலாம்? Average collision between two successive, அதாவது average time taken between two successive collision தான் என்ன சொல்லலாம்? Relaxation timeன்னு represent பண்ணலாம். Yes or no? So இது என்ன சொல்லலாம்? Drift velocity E divided by m into what is it? Tau. இந்த tau எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, very important thing, number density பொறுத்து இருக்கும். இந்த tau number density எப்படின்னா, number densityனா see number of particle அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்? So I'm going to take, so இந்த பார்ட்டிகிள்ல இது 1 2 3 4 5 6 இப்படி நான் எடுத்துறேன், நம்பர் ஆஃப் பார்ட்டிகல். ஸோ வி கேன் சே நம்பர் டென்சிட்டிங்கிறது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் பர் யூனிட் வால்யூம். ஸோ சேம் வால்யூம் எடுத்துட்டேன், இப்போ எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, கொலிஷன் எதில் அதிகமாக இருக்கும்? இதில் கொலிஷன் அதிகமாக இருக்கும், ரிலாக்ஸேஷன் டைம் கம்மியாக இருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். இதில் கொலிஷன் கம்மியாக இருக்கும், ரிலாக்ஸேஷன் டைம் அதிகமாக இருக்கும். ஸோ ஆவரேஜ் டைம் டேக்கன் பிட்வீன் டூ சக்சசிவ் கொலிஷன் தான் என்ன சொல்லலாம்? ரிலாக்ஸேஷன் டைம்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இதில் டவ் என்னவா இருக்கும்? ஹை. இதில் டவ் என்னவா இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன கிவன் வால்யூம், ஸ்மால் வால்யூம், கொலிஷன் அதிகமாக இருக்கும், ரிலாக்ஸேஷன் டைம் கம்மியாக இருக்கும். ஓகே சாரி, ரிலாக்ஸேஷன் டைம், ஸோ நாட் ரிலாக்ஸேஷன் டைம் இதுக்கு என்ன இருக்கும்? ஸோ இதுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் இட், இது அதிகமாக இருக்கும் ரிலாக்ஸேஷன் டைம். Is it clear? Now, temperature increase பண்றேன். Very important. It is depends on relaxation time. Tau is depends on relaxation temperature. Temperature increase ஆகும்போது என்ன ஆகும்? Frequent-ஆ collision ஆகும். Collision time என்ன ஆகும்? அதுக்கும் என்ன ஆகும்? Decrease ஆகும். Right? So, initial number of particle increase பண்ணனா relaxation time decrease ஆகும், and temperature increase பண்ணா relaxation time decrease ஆகும். எதனால அப்படின்னா
frequent collision நடந்துட்டே இருக்கும், time என்னவா இருக்கும், கம்மியா இருக்கும். So this must be known clearly. Yes or no? So next one is that. So this must be known clearly. So question பாருங்க, in metallic conductor under the effect of applied electric field, the free electrons of a conductor. So free electrons of a conductor. The drift from higher potential, no, it is a lower potential and the higher potential drift out. So this is not answer. Move with a uniform velocity throughout from lower potential, not different particle having different velocity. Average velocity is uniform. This must be known clearly. Okay, va? So, and if it this is not an answer, this one. Move in the straight line in the path. No, because it is an applied electric field. So it is not a straight path. So moved in a curve path from lower potential to higher potential. So option N. So this is option is a D is the answer. Right? So this must be known clearly. Next one, Polo. So relation between drift velocity and what is a current. So எப்படி represent பண்ணலாம் drift velocity and current? So we can calculate this. Drift velocity current is equal to what? Current. So current எப்படி represent பண்ணலாம்? Current is equal to NEBD into what is it? A ன்னு represent பண்ணலாம். Right? N ங்கிறது என்ன சொல்லலாம்? Number density. Number of particle per unit volume. VD ங்கிறது என்ன சொல்லலாம்? It is a drift velocity. இல்லையா? Drift velocity. So relation between drift velocity and current. So எப்படி define பண்ணலாம்னா drift velocity and current. So the current is equal to NEBD into what is it? A ன்னு define பண்ணலாம். It is a current க்கும் drift velocity க்கு இடையில இருக்க relation. Now என்னங்கிறது என்ன சொல்லலாம்? Number density. Number density. Number density எப்படி represent பண்ணலாம்? So N is equal to capital N by V ன்னு represent பண்ணலாம். So this must be known clearly. Now, so இதுல V ங்கிறது என்ன சொல்லலாம்? VD ங்கிறது drift velocity, drift speed, drift velocity. So next one, what is the A ங்கிறது என்ன சொல்லலாம்? Area cross section. So must be known clear. Area. Is it correct? So this is relation for a drift velocity and current. So next one is that current density. So current is a scalar quantity, but current density is a vector quantity. Current density எப்படி define பண்ணலாம்னா current per unit we can calculate that J is equal to I by A ன்னு நான் define பண்ணலாம். This is what is the current density, right? Current density. So current per area cross section we can say it is a current density. இப்போ எனக்கு current வேணும் அப்ப நான் எப்படி calculate பண்ணலாம்? So J is a vector quantity. Okay, area cross section. So this is also it is a vector quantity. So A vector. So we can calculate current நாம calculate பண்ணலாம். If it is a variable cross section இருக்கும்போது current எப்படி calculate பண்ணலாம்? So I is equal to J into ds. இதை integrate பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? கரண்டோட வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இங்க பாரு இன்டகிரேஷனாவே என்ன மீனிங்? இட் இஸ் ஏரியா அண்டர் த கர்வ். ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, திஸ் இஸ் வாட் இஸ் எஸ், திஸ் இஸ் ஜே கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல நீங்க ஏரியா அண்டர் த கர்வ் கால்குலேட் பண்ணா என்ன கால்குலேட் பண்ணலாம்? யூ கேன் ஏபிள் டு கால்குலேட் கரண்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். இந்த மூணு கொஸ்டின், இந்த மூணு டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். 1, திஸ் இஸ் 2, திஸ் இஸ் வாட் இஸ் 3. ஸோ திஸ் இஸ் டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். Then இதை என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ணணும். இது ஏரியா அண்டர் த கர்வ் நம்ம கால்குலேட் பண்ணலாம். See here, very important thing. Current density is inversely proportional to area cross section. Area cross section அதிகமா இருக்கும்போது current density என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். This must be known clearly. So எப்படி எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, if I take this is my area cross section எடுத்துட்டேன், then I am taking two conductor. So this is what is it? இந்த இடத்துல area A, இது A எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. For இந்த இடத்துல current density என்ன இருக்கும்? So this is இது B. Right? இதோட area cross section, radius is R, இங்கே radius R எடுத்துருச்சுங்க. Same cross section, uniform cross section, இங்க current densityயும் இங்க இருக்க current density என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். So because uniform cross section. What about here? இங்க என்னவா இருக்கு? R1 radius, இங்க என்ன சொல்லிட்டா R2. So எங்க radius அதிகமா இருக்கு? R2 greater than R1. So the current density என்னவா இருக்கும்? Inversely proportional. So J2 less than what is J1. So இந்த இடத்துல என்னவா இருக்கும்? Current density அதிகமா இருக்கும் இந்த point. Right? So this must be known clearly. Is it clear? So this very important understanding of this. So இப்போ எனக்கு current density நமக்கு தெரிஞ்சிருச்சு, current ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியா நாம என்ன கால்குலேட் பண்ணலாம்? current density கால்குலேட் பண்ணலாம். If we take this current density எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, J is equal to, I'm applying current ஓட வேல்யூ அப்ளை பண்றேன். NEBD into what is A divided by A. So இது என்ன இருக்கும்? இது cancel. What is it? Current density in terms of drift velocity. NEBD. அப்படின்னா so J is directly proportional to என்ன சொல்லலாம்? J is directly proportional to VD ன்னு சொல்லலாமா? So J is directly proportional to VD. அப்படின்னா
current density எங்க அதிகமா இருக்கோ அங்க drift velocity அதிகமா இருக்கும். So இந்த cross sectionல பாருங்க, இந்த cross section J1 is equal to J2, which mean that VD1 இங்க இருக்க drift velocity இங்க இருக்க drift velocity என்னமா இருக்கும், same இருக்கும், right? So if it is current density is same, drift velocity is same. Okay, so this must be known clearly. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல VD2 less than what is it, VD1. So இந்த இடத்துல என்னவா இருக்கும், இந்த இடத்துல current density, more current density, more drift velocity, and also what is it, இந்த இடத்துல இருக்கும் less drift velocity compared to this point. So then சொல்லலாம் VD is greater than VD1 is greater than what, VD2. So this must be known clearly. So area cross section பொறுத்து நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம் current density drift velocity. Okay, so next one is a current electric conductivity. எப்படி electrical conductivity define பண்ணலாம் in terms of drift velocity, so not drift velocity, in terms of current density எப்படி define பண்ணலாம். So J is equal to, if I take this, so current density எப்படி represent, current conductivity எப்படி represent, J is equal to sigma into E னு represent பண்ணலாம். So here it is what is a current density, this is what is electric field, this is what is it, conductivity னு represent பண்ணலாம். It is a conductivity. So 1 by conductivity என்ன சொல்லலாம், 1 by conductivity we can say it is a resistivity னு சொல்லலாம். So conductivity ங்கிறது எப்படி represent பண்ணலாம், this conductivity vary from conductor, insulator, semiconductor க்கு vary ஆகும். So this must be known clearly. So J ஓட relation என்னது, J sigma E relation, J is equal to sigma into E னு represent பண்ணலாம். Yes, so and also what is it, electric field அதிகமா இருக்கும்போது current density என்னவா இருக்கும், அதிகமா இருக்கும். This must be known clearly. அப்போ நான் இந்த இடத்துல எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். ஸோ இந்த பாயிண்ட் நான் எடுத்துட்டேன், திஸ் இஸ் மை நான் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன். இந்த இடத்துல J1, இந்த இடத்துல J2 எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். J1 is greater than J2. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த இடத்துல என்னவா இருக்கும், அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு திஸ் பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ் எடுத்துட்டேன்னா ஸோ நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன் என்னவா இருக்கும், பாசிங் த்ரூ திஸ் கிராஸ் செக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும், அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. நவ் கொஸ்டின் இஸ் தட் a uniform wire of diameter D carries a current 100 milliampere. When mean drift velocity of the electron in the wire V for wire of diameter D by 2 of same material to carries the current என்ன சொல்லிட்டாங்க, 20 milliampere, 200 milliampere. The mean drift velocity நம்ம கால்குலேட் பண்ணணும், ரைட்? ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம், பிகாஸ் ரிலேஷன் எது கொடுத்துருக்காங்க, கரண்ட்டும் drift, கரண்ட் டியும் கரண்ட் கொடுத்துருக்காங்க, தென் drift velocity கொடுத்துருக்காங்க ரிலேஷன், ரைட்? So current to drift velocity area cross section என்ன relation? So current is equal to direct proportional to VD into A, right? So நான் எடுத்துட்டேன், first current ஓட value 100 which is equal to milliampere, ratio எடுக்கும்போது cancel ஆயிடும். So first ஓட velocity, drift velocity is V. Area cross section என்ன சொல்லிட்டாங்க, pi d square, right? Divided by second ஓட current 200 divided by V2 தான் calculate பண்ணணும், drift velocity. But area cross section என்னவா இருக்கு, d by 2 ஆ மாதிரி இருக்கு, pi. So d by 2 the whole square. So pi cancel. So இப்போ என்ன கிடைச்சிரும், v d square divided by what is it, v2 d square by 4, d square by 4, 4 மேல போயிடும், இது cancel. இப்போ v2 தான் கால்குலேட் பண்ணணும். v2 is equal to what, இதை 2 0 cancel ஆயிருச்சு, இது என்ன ஆயிரும், இங்க போயிடும். So 2 into 4 into v. So what is it, 8v. So what is the answer, b is the answer. Is it clear? So next one we can go with this. Across the metallic conductor of non-uniform cross section, the constant potential difference is applied. The quantity which remains constant, எது constant இருக்கும், because non-uniform cross section எடுத்துட்டேன்னா drift velocity vary ஆகும், current density vary ஆகும், electric field vary ஆகும். So which one is option is that, current is the answer, right? Okay, next one we are going to discuss that. So question பாருங்க, mobility. The material with which mobilityங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மொபிலிட்டிங்கிறது என்ன அப்படின்னா எலக்ட்ரான் ஃப்ளோவை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் மொபிலிட்டின்னு சொல்லலாம். இப்போது நான் கண்டக்டரோட மொபிலிட்டியும் இன்சுலேட்டர் மொபிலிட்டியும் எதில் மொபிலிட்டி அதிகமாக இருக்க எடுத்துட்டேன்னா கண்டக்டரோட மொபிலிட்டி அதிகமாக இருக்கும், ஏன்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் ஸ்மூத்தாக இருக்கும். பட் இன்சுலேட்டர் நான் எடுத்துட்டேன்னா என்னவா இருக்கும், ஸோ ஃப்ளோ என்னவா இருக்கும், கம்மியாக இருக்கும், அதில் மொபிலிட்டி என்னவா இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி, ரைட்? த மெட்டீரியல் வித் ஹையர் சார்ஜ் கேரியர் mobility allows a charge carrier to move more freely, yes, and quickly throughout the material under the applied electric field. So நம்ம mobility எப்படி define பண்ணலாம் அப்படின்னா, we can define the mobility. So muங்கிறது நான் mobility எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். So drift velocity divided by what, electric field represent பண்ணலாம்.
right? So once the electric field increase ஆச்சுனா drift velocity என்ன ஆகும்? Increase ஆகும். So it is independent of what? Very important thing. It is independent of drift velocity and electric field. This must be known clearly. அப்படின்னா எதை பொறுத்து இருக்கும்? So we'll discuss that. So mu is equal to drift velocity எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. So இப்போ drift velocity நான் எடுத்துட்டேன். So drift velocity எப்படி mobility எடுத்துட்டேன்னா எப்படி define பண்ணலாம்? Drift velocity, formula for drift velocity E tau divided by m into E. So electric field cancel ஆயிரும். So E tau divided by m. So this is very important thing. It is depends on that material and also depends on what is it mass. Relaxation time na constant எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. So that mobility is directly proportional to what? Inversely proportional to mass. Mass oda value அதிகமாகும் போது mobility oda value என்ன ஆகும்? கம்மியாகும். If it is takes example, electron oda mass எடுத்துட்டேன்னா சரி electron oda mass of the electron is equal to 9.1 10 to the power of minus 31. Then mass of the proton ங்கிறது என்ன சொல்லலாம் 1.67 into 10 to the power of minus 27 kg. So இப்போ எதுக்கு mass அதிகமா இருக்கு? புரோட்டானுக்கு மாஸா இருக்கு. ஸோ எதோட மொபிலிட்டி அதிகமாக இருக்கும்? எலக்ட்ரானோட மொபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா மாஸ் கம்மியாக இருக்கு. ஸோ த எலக்ட்ரான் மொபிலிட்டி இஸ் கிரேட்டர் தென் த புரோட்டான் மொபிலிட்டி. இதுதான் செமிகண்டக்டர் நான் யூஸ் பண்ணுவோம். ஹோலோட மொபிலிட்டி கம்மியாக இருக்கும், எலக்ட்ரான மொபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. எஸ் ஆர் நோ? ஸோ திஸ் இஸ் ஐடியா. சார்ஜ் பார்ட்டிகல் ஹேவிங் த drift velocity 7.5 கொடுத்துட்டாங்க. ஸோ drift velocity கொடுத்துட்டாங்க. is an electric field is of 3 into 10 to the power of minus 10 volt per meter. The mobility நம்ம calculate பண்ணணும் இல்லையா? So எப்படி calculate பண்ணலாம்? Mobility is equal to so VD divided by என்ன சொல்லலாம்? Electric field இல்லையா? So VD ஓட வேல்யூ என்னது? 7.5 into 10 to the power of minus 4 divided by electric field ஓட வேல்யூ என்னது? 3 into 10 to the power of we can say it is a minus 10. So இது மேல போயிடுச்சுனா என்ன கொடுத்தோம்? 7.5 divided by 3 இங்க 10 to the power of 6 ஆயிருமா? ஏன்னா minus 4 plus 10. So then it's 2.25 10 to the power of what is it? 6. So what is the answer? Is it 2.25? 6. Yes, 2.5. 2.5. Yes, I know 7.5 divided by 3 10 to the power of 6. So இங்க பாருங்க power ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் இருக்கு. So 10 to the power of 6. That's it. Right? Next one is that Ohm's law. Ohm's law we know that. So what is the relation between current-க்கும் voltage-க்கும் இடையில இருக்க relation தான் Ohm's law ன்னு சொல்லலாம். Okay, Ohm's law என்ன சொல்லலாம்? So V is equal to I into R. So இப்போ நான் கண்டக்டர் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. கண்டக்டர் நான் எடுக்கும்போது நான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்றேன். So if I take it as a conductor, so இதுக்கு இடையில பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நான் அப்ளை பண்றேன். So Vங்கிற பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணும்போது so applied potential increase ஆக ஆக கரண்டோட வேல்யூம் இன்க்ரீஸ் ஆகும். So we can say it is that V is proportional to I ன்னு ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். Right? So இப்போ நான் இதுக்கு கான்ஸ்டன்ட் போட்டேன் இப்போ என்ன கிடைச்சிடும்? I into R. So this is what is a resistor சொல்லலாம். So இப்போ நான் இதில் V இதுக்கு கரண்ட் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். So what is this one? Delta V. இதில் என்ன சொல்லலாம்? Delta I. So delta V divided by delta Iங்கிறது என்ன சொல்லலாம்? This is what is a resistance. So இப்போ V versus I ன்னு சொல்லும் போது அதோட ஸ்லோப் தான் என்ன சொல்லலாம்? This is we can say resistor. இந்த ஸ்லோப் என்ன சொல்லலாம்? We can say it is a tan theta ன்னு சொல்லலாம். This very important thing. Tan theta. Right? So ப்ராப்ளம் கொடுக்கும்போது tan theta தெரிஞ்சிச்சுன்னா we can calculate ஸ்லோப் தெரிஞ்சிடும். ஸ்லோப் தான் என்ன சொல்லலாம்? ரெசிஸ்டர்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஒன் மோர் திங் இஸ் த கிராஃப் இப்படி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வாட் இஸ் திஸ் இஸ் ஐ, திஸ் இஸ் பின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரும். ஸோ இங்கே நீங்கள் ஸ்லோப் எடுத்துட்டீங்கன்னா டெல்டா ஐ டிவைடட் பை வாட்? டெல்டா பி. ஸோ டெல்டா ஐ பை டெல்டா பிங்கிறது என்ன சொல்லலாம்? திஸ் இஸ் வாட் இஸ் அட் 1/r. ஸோ டோன்ட் பி கன்ஃபியூஸ் திஸ் ஒன். ஓகே, ஸோ இதை கிளியராக தெரிஞ்சுக்கு. ஸோ இப்போ ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க எப்படின்னா, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அட் V versus I கொடுத்துட்டாங்க. ஸோ திஸ் இஸ் R1, திஸ் இஸ் வாட் இஸ் R2. இப்போ எதில் ஸ்லோப் அதிகமாக இருக்கும்? ஸோ இதை நான் θ1 எடுத்துட்டேன். திஸ் இஸ் வாட் இஸ் θ2. ஸோ வி கேன் சே V versus I. V versus I ல ஸ்லோப் என்னது? வி கேன் சே ரெசிஸ்டர். ஸோ θ2 is greater than θ1 நான் என்ன சொல்லலாம்? R2 greater than R1. So this must be known clearly. இதுவே I versus V ன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. The I versus V. So இதில் நீங்கள் ஸ்லோப் எடுத்துட்டேன். This is R2 ன்னு எடுத்துட்டேன். This is R1. So இது என்ன? θ1. இது என்ன சொல்லலாம்? θ2. Right? So இதில் ஸ்லோப்புங்கிறது என்னது? Inversely proportional to the resistor. இல்லையா? So அப்போ நான் θ2 is greater than θ1, which mean that inversely proportional னா இதோட ஸ்லோப் 1/R2 greater than 1/R1. இல்லையா? ஏன்னா இதோட ஸ்லோப் 1/R because it is a delta I divided by delta V 1/R.
ஸோ இப்போ என்ன கிடைச்சிடும் R1 is greater than R2. ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. கொஞ்சம் கான்ஃபிடென்ட், கொஞ்சம் பி கான்சியஸ். அப்போ தான் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இல்லாமல், அதாவது நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறது, அதாவது இந்த ஐடியா எடுத்துகிட்டு போய் இதில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் R2 is greater than R1 வந்துடும். ஸோ டோன்ட் டூ த மிஸ்டேக் இதில். ஓகேவா? ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. ஸோ இப்போ ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணுற மெட்டீரியல்லாம் ஓமிக் மெட்டீரியல் சொல்லலாம், ஓமிக் கான்டாக்ட். இதுவே ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணலன்னா அந்த மெட்டீரியல் சொல்லலாம் நான் ஓமிக் கான்டாக்ட்னு சொல்லலாம், நான் ஓமிக் மெட்டீரியல். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் நான் ஓமிக் மெட்டீரியல், டயோட் இஸ் அ நான் ஓமிக் மெட்டீரியல். ஓகே, பிகாஸ் இட் டஸ் நாட் ஒபேஸ் த ஓம்ஸ் லா. ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன்னா இந்த டயோடோட ப்ராப்பர்ட்டி நான் எடுத்துட்டேன், ஜஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மெட்டீரியல் இட் இஸ் நாட் அ ஸ்ட்ரெயிட் லைன், ரைட்? ஸோ இதை நான் என்ன சொல்லலாம், இட் இஸ் அ நான் ஓமிக் மெட்டீரியல் சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, இதுவும் என்னது, இட் இஸ் நாட் அ ஸ்ட்ரெயிட் லைன், இட் இஸ் நான் ஓமிக் மெட்டீரியல் சொல்லலாம். அண்ட் ஆல்சோ ரெசிஸ்டர் பாருங்க, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இந்த இடத்துல வியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கரண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல என்னமா இருக்கும், ஸோ தேர் இஸ் நோ ஸ்லோப். தேர் இஸ் நோ ஸ்லோப் அப்படின்னா டெல்டா ஐ டிவைடட் பை டெல்டா வியோட வேல்யூ என்ன கிடைச்சிடும், 0. அப்படின்னா என்னது, 1 by ரெசிஸ்டர் இஸ் ஈக்குவல் டு 0. ரெசிஸ்டரோட வேல்யூ என்னவா இருக்கும், இன்ஃபினிட்டி. ஸோ அட் திஸ் பாயிண்ட் ரெசிஸ்டரோட வேல்யூ இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ அட் பர்டிகுலர் இன் திஸ் பாயிண்ட் ரெசிஸ்டர் வேல்யூ இன்ஃபினிட்டி. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, சிஆர் த வோல்டேஜ் என்ன இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பட் கரண்டோட வேல்யூ என்ன இருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு. வோல்டேஜ் இன்க்ரீசஸ், கரண்ட் டிக்ரீசஸ்னா அது ஸ்லோப் என்ன சொல்லலாம், நெகட்டிவ் ஸ்லோப், விச் மீன் தட் இந்த பாயிண்ட்ல என்ன சொல்லலாம், இட் இஸ் அ நெகட்டிவ் ரெசிஸ்டர்னு சொல்லலாம். திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ். வை இட் இஸ் தட், வோல்டேஜ் இன்க்ரீசஸ் பட் கரண்ட் என்ன இருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு, ரைட்? அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்லோப் பிகம் 0, ரைட்? ஸ்லோப் 0 ஆச்சுன்னா என்ன சொல்லலாம், ஸ்லோப் 0 ஆச்சுன்னா 1 by r is equal to 0. ஆரோட வேல்யூ என்னவா இருக்கும், இன்ஃபினிட்டியா இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்லயும் என்னவா இருக்கும், ஆரோட வேல்யூ இஸ் இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்கு, பிகாஸ் இன்க்ரீசஸ் பாசிட்டிவ் ஸ்லோப். ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. ஸோ இந்த இடத்துல பாசிட்டிவ் ஸ்லோப், திஸ் இஸ் பாசிட்டிவ் ஸ்லோப், திஸ் இஸ் பாசிட்டிவ் ஸ்லோப்னா ரெசிஸ்டர் இஸ் பாசிட்டிவ், இங்க ரெசிஸ்டர் இன்ஃபினிட்டி, இங்க ரெசிஸ்டர் நெகட்டிவ், இந்த இடத்துல என்னவா இருக்கும், ரெசிஸ்டர் இஸ் இன்ஃபினிட்டி. கிளியரா தெரிஞ்சுக்க while solving the problem. Next one is that a certain wire has a resistor 81 ohm. The resistance of another wire is B, and same material, same length, but diameter is thrice the diameter of A னு கொடுத்துட்டாங்க. See, first you have to know the relation between resistor length க்கும் area cross section க்கான relation. So resistor is direct proportion, resistor is equal to rho L by A னு சொல்லலாம். This is very important thing. See, discuss that. Okay, Lங்கிறது என்ன சொல்லலாம், length of the material, area என்ன சொல்லலாம், this is what Aங்கிறது என்ன சொல்லலாம், area cross section, right? So the resistor length ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், ஏரியா கிராஸ் செக்ஷனோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது எலக்ட்ரான்ஸ் ஸ்மூத்தா போகும். ஸோ ரெசிஸ்டரோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். இப்போ கொடுத்துட்டாங்க a certain wire has a resistor. ரெசிஸ்டரோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க, இனிஷியல் ஒன் 81 ohm. The resistor of another wire of same material, னா resistivity same இல்லையா, resistivity same and equal length அப்படின்னா L2 ஓட வேல்யூ L எடுத்துட்டேன், L1 ஓட வேல்யூ L, சேம் மெட்டீரியல். ஸோ ரோ என்னவா இருக்கும், சேமா இருக்கும், பட் டயாமீட்டர் thrice the diameter. ஸோ டயாமீட்டர் ஆஃப் B என்ன கொடுத்துட்டாங்க, thrice the diameter of what is A னு கொடுத்துட்டாங்க. ஸோ we can start with this. அப்படின்னு என்ன சொல்லலாம், R1 by R2. ஏன்னா லென்த் எல்லாமே கான்ஸ்டன்ட், இது ரெண்டு கான்ஸ்டன்ட், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா கிராஸ் செக்ஷன் A1, this is what A2. ஸோ இது என்ன சொல்லலாம், it is a R2 square divided by R1 square. Okay, so diameter எனக்கு வேணும் அப்படின்னா we can divide, we have to divide resistor, radius கொடுத்துட்டாங்க. So radiusக்கும் diameterக்கு என்ன relation, radius and diameter. So we can say it is the diameter is equal to 2 times the radius நாம சொல்லலாம், right? So இது கீழே வரணும் divided by 2. But if I take a ratio, no need to worry about that constant, leave it that. So இது என்ன சொல்லலாம், D2 square divided by D1 square. So diameter ஓட வேல்யூ என்ன எடுத்துக்கும் பாருங்க. So D2 ஓட வேல்யூ என்னது, so thrice the values, 3 times D, right, the whole square divided by D square. என்ன கிடைச்சிரும், 9D square by D square. So இது கேன்சல் ஆயிரும், இதுவும் so என்ன கிடைச்சிரும், R1 divided by R2 is equal to 9, right? R1 ஓடது 81 divided by R2. So இது கேன்சல் ஆச்சு அப்படின்னா 9. So R2 ஓட வேல்யூ என்ன கிடைச்சிரும், you will get a 9. Is it correct? Next problem is that
So temperature depends on resistivity. So இங்க பாருங்க temperature increase ஆகும்போது என்ன ஆகும்? Collision increase ஆகும். Collision increase ஆகும்போது என்ன ஆகும்? Electron ஒரு point இன்னொரு பாயிண்ட்க்கு போறது என்ன ஆகும்? Struggle ஆகும். So அப்படி struggle ஆகும்போது it will produce that what is a resistor. So temperature increase ஆகும்போது resistor என்ன ஆகும்? Will increases. Right? So எப்படி calculate பண்ணலாம் இந்த relation? So we can say it is that the resistivity. First resistivity calculate பண்ணலாம். Resistivity or relation rho is equal to rho naught 1 plus alpha delta t ன்னு சொல்லலாம். Right? Delta t ங்கிறது என்ன சொல்லலாம்? This very important. Delta t ங்கிறது t minus t naught. So t naught ங்கிறது absolute temperature. Just always we'll take it as a 0 degree Celsius. Right? So t ங்கிறது என்ன சொல்லலாம்? எந்த டெம்பரேச்சர்ல நான் கால்குலேட் பண்ணமோ அதுதான் t value. So 100 degree Celsius or 20 degree Celsius அப்படிங்கிறது தான் t value. So இதே ரெசிஸ்டர் எடுத்துட்டேன் அப்படின்னா r is equal to r naught 1 plus alpha t ங்கிறது ரெப்ரசென்ட் பண்ணலாம். t is equal to 0 எடுக்கும்போது. Right? Alpha ங்கிறது என்ன சொல்லலாம்? Alpha is nothing but what? The coefficient. So temperature coefficient சொல்லலாம். Temperature coefficient. So this temperature coefficient for conductor என்னவா இருக்கும்? It is a positive. Okay. So இதுவே semiconductor எடுத்துட்டேன் அப்படின்னா semiconductor alpha coefficient is what is it? Negative value. So for a metal alloys. So எடுத்துட்டேன் அப்படின்னா so alloy என்னவா இருக்கும் is equal to 0. So this must be no because it is independent of the temperature. So it does not change. Yes or no? So we can say it is a remains constant na eduthen. So we don't want to take it as 0. So it is remains constant. Yes or no? Is it clear? So next one we can go with this. So here rho t is a resistor of the temperature T. Rho naught is resistivity at the temperature T naught. Then alpha is temperature coefficient of resistivity. Now we can start. So temperature depends on the resistivity for a typical copper என்னவா இருக்கும் because இங்க பாருங்க காப்பர்ங்கிறது conductor temperature increase ஆகும்போது resistivity என்ன ஆகும் increase ஆகும். Okay, so temperature depends resistivity for typical nickel and manganese. So என்ன ஆகாது it is a independent of the temperature. See நிறைய experimentல even if you want to calculate that meter bridge எடுத்துட்டாலும் potentiometer எடுத்துட்டாலும் அங்க நான் யூஸ் பண்றது மேங்கனீன் யூஸ் பண்ணலாம் இல்ல கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணலாம் ஏனா கண்டினியூஸா கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும் so if I use that metal என்ன ஆகும் ஹீட் ஆயிரும் ரெசிஸ்டிவிட்டி வேரி ஆயிரும் to calculate meter bridge ஓடது அதாவது மீட்டர் பிரிட்ஜ் எதுக்கு யூஸ் பண்றேன்னா to calculate unknown resistor so temperature continuously increase ஆகும்போது என்ன ஆகும் ரெசிஸ்டிவிட்டி வேரி ஆகும் but if you use a manganese and constant temperature the resistor independent of the temperature so change ஆகாது. So we can say it is nothing but நீங்க பாருங்க கெல்வின்ல கொடுத்தனால தான் இந்த கிடைச்சிருக்கு டிகிரி செல்சியஸ் சொல்லும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் it is straight line it does not vary. Okay, and semiconductor என்ன ஆகும் it is a decreases in nature. This is very important. Temperature increase ஆகும்போது resistivity or resistance decreases. Okay, this must be known clearly. Next one, at the temperature increases electrical resistor. Okay, so temperature increases electrical resistor that decreases for both conductor and semiconductor. No. So increases for conductor, yes, it is increases for conductor, but decreases for semiconductor. Yes, it is a decreases for semiconductor. So the option is this. Okay, man? Next one is that the resistor of the conductor is 15 degrees Celsius. At 15 degrees Celsius, 16 ohm, and 100 degrees Celsius is 20 ohm. What will be the temperature coefficient of the conductor? Calculate பண்ணனும். Temperature coefficient நம்ம calculate பண்ணனும். இல்லையா எப்படி கால்குலேட் பண்ணலாம் temperature coefficient so we know that relation r is equal to r naught 1 plus alpha delta t. See here initially 50 degree னு கொடுத்துட்டாங்க so t ஓட value 15 degree Celsius t naught ஓட value என்னது 0 just I'll take it as absolute value. Then t2 ஓட value t1 this is what is 100 degree Celsius இங்க t naught ஓட value 0 எடுத்து so we can write the equation அதாவது 15 degree Celsiusல 16 ohm 16 is equal to r naught 1 plus alpha எவ்வளவு 15 right first equation. Second equation பாருங்க 100 degree Celsiusல எவ்வளவு ohm 20 ohm 20 ohm is equal to r naught 1 plus alpha into what 100 right ரெண்டு equation நமக்கு கிடைச்சிருச்சு. So we can take it as a division. So இது cancel ஆயிரும் if I take a division so இது cancel பண்ணா இது 4 time இது 5 time இப்போ நான் cross multiply பண்றேன் இங்க எடுத்து multiply பண்ணா 4 into 1 plus alpha 100 into what 5 into 1 plus alpha 15 right so இப்போ நான் உள்ள multiply பண்ணா 4 plus what alpha into 400
is equal to pi plus alpha into 75. Right? So இப்போ நான் இதை சேஞ்ச் பண்ணேன். இந்த 4 இந்த சைடு கொண்டு வந்துட்டுனா 1, இந்த ஆல்ஃபா இந்த சைடு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா ஆல்ஃபா 475 சொல்லும்போது 325. Right? So alpha what a value 1 divided by 325. So we can go with this what? So we can say 1000 எழுதலாமா? So 1000 அதாவது 10 to the power of minus 3 எழுதிட்டேன் divided by 325. Right? So இப்போ cancel பண்ணா என்ன கிடைச்சிரும்? So we can say it is a 3 times உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? So இப்போ 3 எழுதிட்டேன் அப்படின்னா 10 to the power of minus 3 இருக்கு. Approximate can we do this one? Okay, 1325. Okay. So 3 times சொல்லலாமா? Yes. So இப்போ 3 பாயிண்ட் தள்ளி வைக்கும்போது 1 0.02. So what is the answer is that? So this is what's the answer. 0.03 is the answer. Okay, next point பார்க்கலாம். The resistor of the wire at 0 degree Celsius, 100 degree Celsius, t degree Celsius is found to be 10 ohm, 10.2 ohm, then what? 10.95 respectively. The temperature T Kelvin நம்ம calculate பண்ணோம். See, if you use the normal equation, R is equal to R naught. இந்த equation யூஸ் பண்ணீங்க அப்படின்னா R is equal to R naught 1 plus alpha T, delta T யூஸ் பண்ணா it will take more time. 3 equation calculate பண்ணோம், அதை elimination method apply பண்ணி finally substitute பண்ணோம். Don't do this one. I will give that what is the best trick for this. So because if I take a temperature நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், temperature resistor ஓட relation என்னது? Temperature increase ஆகும்போது resistor ஓட value increase ஆகும். So நமக்கு என்ன nature கிடைக்கும்? It is the nature of this. So இது என்ன சொல்லலாம்? This is what is the delta R, this is what is the delta T. So delta R by delta T என்னவா இருக்கும்? Remains constant. So we are going to take this idea. This is shortcut for you. Okay, delta R by delta T ங்கிறது constant எடுத்துட்டு நாம சால்வ் பண்ண போறோம். So delta R ங்கிறது என்ன பாருங்க? Difference in resistor. Delta T எப்பவுமே என்னவா இருக்கும்? Constant இருக்கும். Temperature difference. So என்னவா இருக்கும்? We'll start with this. So this is what is it? R1, R2. This is what? R3. இது என்ன சொல்லலாம்? This is what? T1, T2, T3. Okay, I'm writing the equation. First எழுதுறேன். இதுக்கும் நான் எழுதுறேன். So அதாவது 100க்கும் 0க்கும் எடுக்கிறேன். R2 minus R1 divided by T2 minus T1. R2ங்கிறது பாருங்க 10.2 divided by, so first I'll write that. எல்லாத்தையும் எழுதிட்டேன்னா 10.2, 10.95. So this is R1, R2, R3. Next one. Temperature relation எழுதலாமா? So T1, T2, T3. So what you will get? 0 degree Celsius, 100 degree Celsius, then what is it? T degree Celsius. So நான் என்ன எடுத்துட்டேன்? Delta R divided by delta T remains constant. So which mean that, so இந்த ரெண்டு resistor எடுக்கிறேன். So 10.2 minus 10 divided by இதோட difference 100. இது புரிஞ்சதா? Now இப்போ நான் இதை எடுக்கிறேன். So இதுக்கும் எடுக்கிறேன். ஏன்னா ஈஸியா நான் போறது. So இங்க என்னது? 10.95 minus, so resistor என்னது? 10 divided by temperature. So இது T temperature, இது என்னது? 0 degree temperature. That's it. Simply we can calculate the answer. Yes or no? So இப்போ என்ன கிடைச்சிரும்? 0.2 divided by 100 is equal to 0.95 divided by T. So இதை நான் cross multiply பண்றேன். So உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 0.2 T is equal to what? 95. Right? So T ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? 95 divided by 2 எப்படி எழுதலாம்? 0.2 எப்படி எழுதலாம்? 2 into 10 to the power of minus 1 எழுதலாமா? Right? இது மேல போச்சுன்னா என்ன கிடைச்சிரும்? 95 divided by 2, 10 to the power of plus 1. This is what T. Right? So இப்போ cancel பண்ண என்ன கிடைச்சிரும்? This is 4 times. Balance 1. இல்லையா? Yes. So 15 சொல்லும்போது we can say it is what? Balance 1. 15 சொல்லும்போது 7.5. Right? So இதை எடுத்துட்டேன் அப்படின்னா 475. ஏன்னா 10 to the power of 1 இருக்கு. So 475. So இது என்ன கொடுத்துட்டாங்க? டிகிரி செல்சியஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம். So we have to calculate in terms of Kelvinல நம்ம கால்குலேட் பண்ணோம் because நம்ம finally we have to calculate Kelvin. அப்படின்னா 475, 273. So 8, this is 14, balance 1, 748. So this is what is the answer? 748 is the answer. Right? Next one is that. The stitching of the wire. See here, நான் என்ன பண்றேன்? wire எடுத்துட்டேன், wire எடுத்துட்டேன். இதை நான் என்ன இழுக்கிறேன். Or else இதை நான் கம்ப்ரஸ் பண்றேன். என்ன ஆகும்னா ஏரியா கிராஸ் செக்ஷன் வேரி ஆகும், லென்த் வேரி ஆகும். பட் வால்யூம் என்னவா இருக்கும்? ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். எஸ்.
ஸோ இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டிச் பண்ணும்போதும் கம்ப்ரெஸ் பண்ணும்போதும் லென்த் வேரி ஆகும், ஏரியா கிராஸ் செக்ஷனும் வேரி ஆகும். வால்யூம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். பட் ரெசிஸ்டரோட வேல்யூ என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. ஸோ எப்படி ஃபர்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணலாம்னா, வால்யூம் இஸ் சேம், L1A1 is equal to L2A2. ஸோ இப்போ எனக்கு L ரிலேஷன் எனக்கு வேணும் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? திஸ் வெரி இம்பார்ட்டன்ட். The resistor is equal to rho L by A, right? So இப்போ ரெண்டு ரெசிஸ்டர், இனிஷியல் ஃபைனல் ரெசிஸ்டர் எடுத்துட்டோம்னா, first I'm going to calculate this one. Very important relation. So இப்போ R is directly proportional to what? Because volume is same னு எடுத்துட்டேன். So L1 by L2 is equal to what? என்ன சொல்லலாம்? L1 by L2 is equal to A2 by A1. So இப்போ ரெசிஸ்டரை சப்ஸ்டிட்யூட் பண்றேன். R1 by R2 is equal to L1 by L2 A1 A2, right? ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லும்போது R is directly proportional to L1, ஏரியா கிராஸ் செக்ஷன் சொல்லும்போது A1. ஸோ இப்போ நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றேன்? A1க்கு பதிலாக A2 சப்ஸ்டிட்யூட் பண்ணேன். A1 A2க்கு பதிலாக சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைச்சிடும்? L1 by L2 L1 by L2. So we can say this what is the L1 square divided by L2 square. This is what is the length relation. இதுவே நான் ரெசிஸ்டர் R1 by R2 ஏரியா ரிலேஷன் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். So A2 square divided by A1 square. So this must be known clearly. Okay, so this is area, inversely proportional to area. So we can say R is directly proportional to L square, first relation. Okay, and second relation R is inversely proportional to A square. இப்போ ரேடியஸ் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏரியாங்கிறது என்ன சொல்லலாம்? pi R square. Okay, இதை ஸ்கொயர் பண்ண என்ன இருக்கும்? R power 4 மாறிடும். So the R is inversely proportional to R power 4, radius power 4. So this must be known clearly. Okay, so இப்போ ஸ்டிச் ஆகும்போது வால்யூம் சேமா இருக்கும். ரெசிஸ்டருக்கான ரிலேஷன், ரெசிஸ்டர் directly proportional to L square. Resistor inversely proportional to 1 by A square. So resistor inversely proportional to resistor inversely proportional to R power 4. Inga resistor inversely proportional to A square. Okay, it is not 1 by, it is inversely proportional. Okay, so the resistor of the wire is R ohms. If it is melted, they are stitched by what? N times its original length. Its new resistor oda value nama calculate pannom. So ipo enna solitaanga, it is at melted stretched by n times solitaanga illaya, length odadu. We know the relation. R is a proportional to L square. Initial resistor na enna eduthiten R, adoda length L square. Now it is R to final length. Evla varaikku stitch pannirukanga? N times that original length. Appo n times the original length enna irum? N square. So appo enna irum? L square divided by n square into L square. So idu cancel ayirum. R2 oda value enna sollalam? This is what? N square into R. N square into R. That's the answer. Is it correct? Next one is the resistor of the geometry. Resistor na eppadi represent pannalam? Yes, we know that rho L by A. See here, rho L by na eduthiten. Length engiradha eppadi therinjikalam? So L engiradha enna, A engiradha enna therinjikalam. Listen carefully. So this is very important. Idha na potential enga na connect panniten vechukoven. Length engiradha enna appadina, see, very important thing, distance between 2 point of potential difference. So இது என்ன சொல்லலாம்? Higher potential. இது என்ன சொல்லலாம்? Lower potential. இதை தான் நான் லென்த்தா எடுத்துக்கணும். So don't confuse that. இதை நான் லென்த்தா எடுத்துக்கணும். நம்ம ஏரியா கிராஸ் செக்ஷன்ங்கிறது என்னன்னு சொல்லலாம்? கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. So we have to take it as a perpendicular cross section. So இதுதான் ஏரியா கிராஸ் செக்ஷன், இதுதான் என்னோட ஏரியா கிராஸ் செக்ஷன் எடுத்துக்கணும். Okay, we'll discuss the problem based on that. So potential difference எதுக்கு இடையில அப்ளை பண்ணியிருக்கணும்? அதுதான் லென்த். ஏரியா கிராஸ் செக்ஷன் அதுக்கு பர்பண்டிகுலர், எலக்ட்ரான் ஃப்ளோ, அதாவது கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு பர்பண்டிகுலர் தான் நான் என்ன எடுத்துக்கணும்? ஏரியா கிராஸ் செக்ஷன் எடுத்துக்கணும். ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். இஃப் யூ ஸ்டார்டட் தட் ரெக்டாங்குலர் பேரலல் பைப் இஸ் மெஷர்ட் ஃப்ரம், ஸோ எனக்கு கொடுத்துட்டாங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க? ரெக்டாங்குலர் பேரலல் பைப். This weight rectangular parallel pipe கொடுத்து. Okay, now understand this one. So the length எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 1. This is what is a 1 centimeter. இது என்னது? 1 centimeter. So this height is also 1 centimeter, right?
Now இது என்ன சொல்லிட்டாங்க, length it is a 100 centimeter. This is what is it, 100 centimeter. So this must be known clearly. So இப்போ நம்ம என்ன calculate பண்ணணும், what we have to calculate this, if it is the specific resistor 3 ohm கொடுத்துட்டாங்க, rho ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, resistor between two opposite rectangular face னு கொடுத்துட்டாங்க. opposite rectangular face னா இங்க பாருங்க, opposite rectangular face. What do you mean the opposite rectangular face? rectangle இருக்கணும் இல்லையா? So இது என்ன rectangular face, இது என்ன சொல்லலாம், it is also rectangle. So இதுக்கு இடையில நான் potential difference கனெக்ட் பண்றேன். அப்ப நான் length என்னவா இருக்கும், so which one is the length, இதுதான் length. இதுக்கு இடையில இங்கிருந்து இதுக்கு இடையில தான் என்னது potential difference இருக்கு. So that if you have to take a length is what, 1 centimeter, right? area cross section னு சொல்லலாம். So this is what is my area cross section இல்லையா? இது தான் என்ன perpendicular current flow தான் area cross section, right? So இப்போ அப்ளை பண்ணா என்ன கிடைச்சிரும், so r is equal to rho ஓட வேல்யூ என்னது 3 into 10 to the power of minus 7, length ஓட வேல்யூ என்ன சொல்லலாம், this is 1 centimeter divided by area cross section, 1 centimeter into what, 100 centimeter. So இது cancel ஆயிரும். So இது cancel ஆயிரும், 3 into 10 to the power of minus 7. So this is answer, 3 into 10 to the power of minus 7 இருக்குது 3. Is it correct? So next one is that series and parallel combination of resistor. Series and parallel சொல்லும்போது resistor are connected series, என்ன இருக்கும், potential difference vary ஆகும். So total potential என்ன சொல்லலாம், V1 plus V2. R equivalence என்ன சொல்லலாம், R1 plus R2 னு சொல்லலாம். So V1 எப்படி கால்குலேட் பண்ணலாம், I into R1, V2 எப்படி கால்குலேட் பண்ணலாம், I into R2. parallel combinationல இருக்கும்போது என்ன சொல்லலாம், current different ஆகும், current will divide. So நான் என்ன சொல்லலாம், I1 I2 நான் எடுத்துட்டேன்னா, so potential difference same இருக்கும். total current என்ன சொல்லலாம், I is equal to I1 plus I2. so R equivalence is equal to என்ன சொல்லலாம், multiplication divided by addition, R1 R2 divided by R1 plus R2. I1 எனக்கு வேணும் அப்படின்னா இதுல போற current வேணும் V divided by R1, I2 is equal to V divided by R2. So this is what is a resistor value. இப்போ problem பாருங்க, the wire of resistor of 9 ohm is bent into form a equilateral triangle, then the equivalent resistor across that two vertex னு கேட்டிருக்காங்க இல்லையா? so இப்போ என்ன சொல்லிட்டாங்க இங்க பாருங்க, so this is what is that length of that L ன்னு எடுத்துட்டேன், total length, அதோட ரெசிஸ்டரோட வேல்யூ என்ன எடுத்துட்டேன், 9 ohm ன்னு எடுத்துட்டேன். so triangle equilateral triangle எப்படின்னா it is a 3 equal part இல்லையா? so length என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். so that நாம என்ன சொல்லலாம், ரெசிஸ்டர் என்ன சொல்லலாம், டோட்டலா எடுத்துக்கலாமா, எப்படி கால்குலேட் பண்ணலாம், டோட்டல் ரெசிஸ்டர் 9 அப்படின்னா ஈக்குவலா டிவைட் ஆகும்போது என்ன ஆகும், 3 3 3. that's it, directly we can solve that. ரெண்டு வெர்டெக்ஸ் கடையில கால்குலேட் பண்ணோம், இது கடையில என்ன கால்குலேட் பண்ணோம், இது A இது B, இது கடையில கால்குலேட் பண்ணோம். அப்ப இது என்னவா இருக்கும், சீரிஸ் காம்பினேஷன் இல்லையா? சீரிஸ் சொல்லும்போது 6 ஆட் பண்ணா 6. இது என்னது, parallel combination. ஏன்னா கரண்ட் இங்க அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், கரண்ட் ரெண்டா டிவைட் ஆகும். ஸோ இதுவும் இது சீரிஸ் காம்பினேஷன், இது என்ன காம்பினேஷன், parallel காம்பினேஷன். ஸோ சீரிஸ்ன்னு சொல்லும்போது இது 6, இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சது 6, இது 3. அப்படின்னா R equivalence என்னது, parallel combinationல R1 R2 divided by R1 plus R2 இல்லையா? 6 into 3 divided by 6 plus 3. So this is 8 divided by what, 9. So what an answer is that, 2 is the answer. Is it clear? So next one is that we can go with same potential. This is very important thing, same potential method. Resistor நாம கால்குலேட் பண்றதுக்கான ஒரு ஐடியா தான். சேம் பொட்டன்ஷியல்ங்கிற எடுத்துட்டோம்னா சீகர் இது எப்படி R equivalence நாம கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இந்த பொட்டன்ஷியல் இந்த ரெசிஸ்டர் எடுத்துட்டேன், R1 எடுத்துட்டேன், இதுல என்ன கனெக்ட் பண்ணிருக்கேன், எக்ஸ்ட்ரா ஒயரா கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எப்படி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை இப்போ ரெசிஸ்டரை கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். சீகர் திஸ் மஸ்ட் பி நோ ஐடியா, எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க. ஸோ இங்க எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், ஸோ இந்த பொட்டன்ஷியல் A எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், இந்த பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும், ஏவா இருக்கும், பொட்டன்ஷியல் இஸ் VA. இங்க ஏதோ ஒரு ரெசிஸ்டர் இல்ல, there is no potential drop. இங்க என்னவா தான் இருக்கும், ரெசிஸ்டர், இங்க பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும், VA தான் இருக்கும், there is no drop of potential. இங்க VB எடுத்துட்டேன்னா ஓகே, இங்க எல்லா பாயிண்ட்லயும் there is no drop of potential, இங்க என்னவா இருக்கும், VB இருக்கும். ஸோ அப்ப இந்த ரெசிஸ்டர் எது கடையில இருக்கு, VA VB. இந்த ரெசிஸ்டர் கடையில எது இருக்கு, VA VB. இந்த ரெசிஸ்டர் எது கடையில தான் இருக்கு, VA VB கடையில இருக்கும். ஸோ ஆல் த ரெசிஸ்டர் ஆர் சேம் பொட்டன்ஷியல். என்ன காம்பினேஷன் இஸ் தட், parallel combination இல்லையா, potentials are same. so என்ன கிடைச்சிரும், R R R. ஓகேவா? so R equivalence ஓட வேல்யூ என்ன சொல்லலாம், this is nothing but 1 by R 1 by R1 plus 1 by R2 plus what, 1 by R3. right, இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணா 1 by R plus 1 by R plus what is it, 1 by R. உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், 1 by R equivalence equal to what is it, 3 divided by R. right, R equivalence ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்,
So r by 3 னு சொல்லலாம், right? Generally we can solve the problem. So what is the answer is that r by 3. N equivalent resistor are connected parallel. What is the value? R divided by n னு சொல்லலாம். இங்க பாருங்க 3 ரெசிஸ்டர் ஆனதுனால 3. n ரெசிஸ்டர் நான் இப்படி கனெக்ட் பண்ணனா what is value is that? So r divided by n. ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க இது நான் சொல்லிட்டேன். சேம் ஐடியா இதை நான் சேம் பொட்டன்ஷியல் மெத்தட்ல நாம் அப்ளை பண்ணலாம். சீக சேம் பொட்டன்ஷியல் சொல்லும்போது இங்க பொட்டன்ஷியலும் சேமா இருக்கும். VA இதுவும் என்னது VA, ரைட்? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டுங்க பாருங்க, இது நான் எடுத்துட்டேன் VBன்னு எடுத்துட்டேன். ஸோ திஸ் மஸ்ட் பி நோ. இதை VBன்னு எடுத்துட்டேன், இந்த பாயிண்ட் VBன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். ஸோ இங்கேயும் சேம் என்ன இருக்கும்? VB. சீங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கணும். இந்த ரெசிஸ்டர் கடையில பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இல்லை, we can neglect this one. ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தால் தான் நான் என்ன எடுத்துக்கணும்? we have to take into account. There is no potential difference, என்ன ஆகாது? கரண்டே அங்கே ஃப்ளோ ஆகாது இல்லையா? ஸோ இது V, இந்த பாயிண்ட் VBன்னு எடுத்துட்டேன். சேம் இங்கே பாருங்க, இது VB, இதுவும் VB, சாரி. ஸோ இது எடுத்துட்டேன்னா இங்கே என்ன இருக்கும்? VB. அப்படின்னா இது கடையில் என்ன இருக்கும்? VA VB கடையில் பொட்டன்ஷியல் இருக்கு, இதுவும் VA VB கடையில், இதுவும் VA VB கடையில். ஸோ வாட் இஸ் ஆன்சர்? R by 3, because it is a parallel combination, right? So next one is that current divider rules. Current divider rule அப்படின்னா கரண்ட் ஒரு பேரலல் சர்க்யூட்ல போகும்போது என்ன ஆகும்? ரெண்டா டிவைட் ஆகும் இல்லையா? ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? பிகாஸ் இட் இஸ் பேரலல் சர்க்யூட்ல போகும்போது ரெண்டா டிவைட் ஆகும். R1 I1 அண்ட் I2 டிவைட் ஆகும். ஸோ இப்போ எப்படி I1 by I2 is equal to, ஸோ ரெசிஸ்டர் எதுல அதிகமா இருக்கோ அதுல கம்மியான கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ கரண்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டர் வேல்யூ. ஸோ I1 divided by I2 is equal to what? R2 divided by R1. ஸோ இப்போ I1 எனக்கு வேணும்னா V by R1. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஈக்குவலன்ஸ், ஸோ ஐயோட வேல்யூ தெரிஞ்சு எப்படி கால்குலேட் பண்ணலாம்? V is equal to IR equivalence divided by R1. I2 is equal to IR equivalence divided by R2. இதே வோல்டேஜ் டிவைடட் ரூல் எடுத்துட்டேன்னா, ஸோ நான் சீரிஸ் சர்க்யூட்ல தான் அப்ளை பண்ணுவேன். ஸோ கரண்ட் அப்ளை பண்ணும்போது என்ன இருக்கும்? பிகாஸ் ஆஃப் த ரெசிஸ்டர், டிஃப்ரெண்ட் ரெசிஸ்டர்ல வோல்டேஜ் ட்ராப் என்னவா இருக்கும்? டிஃப்ரெண்ட் வேல்யூவா இருக்கும். ரெசிஸ்டர் ஹையா இருக்கும்போது அங்கே வோல்டேஜ் ட்ராப் என்னவா இருக்கும்? அதிகமாக இருக்கும். ரெசிஸ்டர் கம்மியா இருக்கும்போது வோல்டேஜ் ட்ராப் என்னவா இருக்கும்? அந்த இடத்துல கம்மியா இருக்கும். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? V1 by V2 is equal to R1 by R2. V1 is equal to IR1. V2 is equal to IR2. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். திஸ் இஸ் வாட் ஃபைனல் கொஸ்டின். ஸோ இப்போ என்ன கொடுத்துட்டாங்க? 36 வோல்ட் கொடுத்துட்டாங்க. 36 வோல்ட் இஸ் அப்ளைட். ஸோ திஸ் இஸ் 2 ஆம்பியர், திஸ் இஸ் 2 ஓம், 2 ஓம், 4 ஓம், 3 ஓம். இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? டோட்டல் கரண்ட் கால்குலேட் பண்ணணும், I1 கால்குலேட் பண்ணணும், I2 கால்குலேட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கொஸ்டின் இஸ் தட். ஸோ நமக்கு ஒன்று தெரியும், I is equal to what? I1 plus I2. ஸோ இப்போ நான் என்ன அப்ளை பண்ண போறேன்னா கரண்ட் டிவைடர் ரூல் அப்ளை பண்ண போறோம். We are going to solve this one. சீக்கிரம் டோட்டல் கரண்ட் கால்குலேட் பண்ணலாமா? எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் R ஈக்குவலன்ஸ் கால்குலேட் பண்ணிட்டேன், தென் we can calculate I கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இங்க பாருங்க, இது ரெண்டு என்ன காம்பினேஷன்? சீரிஸ் காம்பினேஷன். 2 plus 4 6. தென் இது என்ன காம்பினேஷன்? பேரலல் காம்பினேஷன். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? R ஈக்குவலன்ஸ். இது ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது ஸோ என்ன கிடைச்சிரும்? மல்டிப்ளிகேஷன் டிவைடட் பை அடிஷன். 6 into 3 divided by 6 plus 3. So என்ன கிடைச்சிரும்? 18 divided by 9 என்ன கிடைச்சிரும்? 2. இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு 2 கிடைச்சிருச்சு. இப்போ சர்க்யூட் என்னமா மாறிடும்? இது 2 இல்லையா? இது 2. This is what is it? This is what? 36. இப்போ எனக்கு கரண்ட் வேணும் அப்படின்னா I is equal to V by R. V ஓட வேல்யூ 36, R ஓட வேல்யூ 4. ஸோ கரண்ட் என்ன கிடைச்சிரும்? 9. ரைட்? ஸோ திஸ் வேல்யூ இஸ் வாட் இஸ் 9 நமக்கு கிடைச்சிருச்சு இல்லையா? I ஓட வேல்யூ 9. ஸோ இப்போ I1 எப்படி கால்குலேட் பண்ணலாம்? I1 divided by I2 is equal to inversely proportional to ரெசிஸ்டரா? I1ங்கிறது இதுல போற கரண்ட். அப்படின்னா 2 plus 4ங்கிறது 6 ரெசிஸ்டர். ஸோ inversely proportional. I1 inversely proportional to R. ரைட்? அண்ட் I2 ஓட வேல்யூ 3. ஸோ இப்போ கேன்சல் பண்ணா 2. ஸோ இப்போ நான் இங்க மல்டிப்ளை பண்ணா I2 become what? 2 times I1. ஸோ நான் எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஸோ I2ங்கிற இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணேன். This is I1 plus 2 times I1. So 3I1 is equal to 9. So இது cancel பண்ணா I1 is equal to what? Sorry, I1 is equal to 3. I2 is equal to 6. That's it. Okay, so this is what? 9. I1 is 3. I2 is a 9 ampere. Ampere. So this is end of the video. So next class we will discuss that circuit base பண்ணி நாம apply பண்ண பார்க்கலாம். Next classல we will apply that next partல. Okay, we are going to apply Kirchhoff law apply பண்ண போறோம். Cells நாம discussion பண்ண போறோம், and also we are going to discuss power. Okay, so once in the video உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா please subscribe and share the channel. We'll discuss the next class. Thank you to all.